அறிவுத்தளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த 28ஆம் தேதி வெளியான ஆடு ஜீவிதம் என்ற திரைப்படம் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதாவது இத்திரைப்படம் நிறைய நேர்மறையான மற்றும் எதிர்மறையான விமர்சனங்களை தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் சந்தித்து வருகிறது. முதலில் எதிர்மறையான விமர்சனங்களை பற்றி நாம் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். அதாவது நிறைய பேர் இங்கே ரிவ்யூ பண்ணக்கூடியவங்க இந்த படத்தை பற்றி எதிர்மறையான விஷயங்களை விமர்சனமாக பதிவு செய்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி எதிர்மறையாக பதிவு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு இந்த படத்தை புரிஞ்சுக்கக்கூடிய அவ்வளோ ஒரு நாலேஜ் இல்லாதனால தான் அவங்க அந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான விஷயங்களை பதிவு செய்கிறாங்க. முதல்ல இவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஒரு மலையாள பிராந்திய மொழி படம். அதாவது மலையாளத்தில் கேரளத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த படம் எப்படிப்பட்டது அப்படின்னா, கேரளாவுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையான தொடர்பு, வாழ்வியல் இது சார்ந்த விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு திரைப்படம். உதாரணத்துக்கு அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போகக்கூடியவங்க கேரளாவில் ரொம்ப அதிகம். அதனால அரபு நாடுகளுக்கும் கேரளாவுக்குமான தொடர்பு, அவர்களுடைய வாழ்வியல், இவர்களுடைய கலாச்சாரம், நிறைய விஷயங்கள் இரண்டு தரப்பு மக்களுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால அந்த ரசிகர்கள் பார்க்கும்போது இந்த படத்தை ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியுது, கிரகிக்க முடியுது. ஆனால் இங்க என்ன நிலைமை அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த படத்தை பார்க்கும்போது இவங்கனால இதை புரிஞ்சுக்க முடியாதனால இது சம்பந்தமான நிறைய எதிர் விமர்சனங்களை இந்த ரிவ்யூவர்ஸ் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு நிறைய பேர் கேரளாலேருந்து அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போகிறவங்க அதிகம். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வேலைக்கு போகிறவங்க ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டம், ராம்நாடு, இது மாதிரி சில பகுதிகளில் மலேசியாவுக்கு வேலைக்கு போகக்கூடியவங்க அதிகமாக இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள். அவங்களுக்கு இந்த மலேசிய மக்களுடைய, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மலேசிய, சிங்கப்பூர் நாடுகளில் இருக்கக்கூடிய கலாச்சாரம், வாழ்வியல் நல்லா தெரிஞ்சிருக்கும். அது சார்ந்த விஷயங்களை நம்ம சொல்லும்போது அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த கோவை பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க, கொங்கு மண்டலங்களில் இருக்கவங்கனால இந்த மலேசிய, சிங்கப்பூரில், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலோ, அவங்களுடைய கலாச்சாரங்களோ, அவங்களுடைய பழக்க வழக்கங்களையோ நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே புதுமையாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ ப்ளூ சட்டை மாறன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு பிரபலமான ஒரு விமர்சகர். அவர் எப்படி விமர்சனம் பண்ணுறார் அப்படின்னா, அதாவது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இவர் அந்த திரைப்படத்தில் போய்கிட்டே இருக்காரு. போகும்போது நீண்ட தூரம் போயிடுறாரு. ஆனால் எந்த விதமான புல்வெளியுமே காணோம். இவர் எந்த புல்லுக்கு எப்படி மேய்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இவருக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு எதிர் விமர்சனத்தை இவர் வைக்கிறார் அப்படின்னா, இவருக்கு பாலைவனங்களை பற்றிய அறிவு இவருக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, பாலைவனம் அப்படிங்கிறது சும்மா இப்போ ஒரே புல் படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பசுமை வனம் கிடையாது. பாலைவனம் அப்படிங்கிறது அங்கே ஆடு மேய்க்கும் போது நீண்ட தூரம் பயணம் செஞ்சோம்னா தான் ஒரு புல்வெளியெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு சின்ன சின்ன செடிகள் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியும். அப்ப நீண்ட தூரம் பயணிக்கணும். ஆடு மேய்க்கிறது அப்படிங்கிறது பாலைவனங்கள்ல ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அப்ப இந்த விஷயம் தெரியாதனாலதான் இவர் இந்த மாதிரியான எதிர் விமர்சனத்தை வைக்கிறார். இப்படி தமிழ்நாட்டில இருந்து கேரள படங்களுக்கு எதிரான விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு காரணம், அது ஒரு பிராந்திய படம், அது சார்ந்த விஷயங்கள் எதையுமே தெரிஞ்சுக்காம இவங்க நேரடியாக அதை அணுகிறதுனாலதான் இந்த எதிர் விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆனா ரசிகர்கள்கிட்ட பெருமளவுல நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சாலும் கூட இந்த விமர்சனம் வைக்கக்கூடிய மனிதர்களுக்கு இவங்க எதிர் விமர்சனம் வைக்கிறதுக்கு காரணம் இவங்க இதை பத்தின புரிதல் இல்லாம இருக்கிறதா அப்படிங்கிறதா இதோட முதல் கட்டமா நான் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற இந்த திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை, ஒரு உண்மை கதையை மையமாக வைத்து தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது. அதாவது கேரளத்தில் 2008 வெளிவந்த ஒரு நாவல் த கோட் டேஸ், அதாவது பென்யமின் அவர்களால் எழுதப்பட்ட இந்த நாவல் கேரளத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு நாவலாக இருக்குது. அதாவது கிருஷ்ணன் பிள்ளை மற்றும் வாசுதேவன் நாயர் அவர்களின் படைப்பான ரெண்டாமுசம் மிகப்பெரிய அளவில் மலையாளிகளால் கொண்டாடப்பட்டு அதிக அளவில் வாசிக்கப்பட்ட ஒரு புதினமாகவும் ஒரு படைப்பாகவும் இருந்தது. அதற்கு அடுத்ததாக அதிக அளவில் வாசிக்கப்பட்ட ஒரு படைப்பா இந்த ஆடு ஜீவிதம், அதாவது இந்த கோட் டேஸ் தான் இருக்குது. இந்த நாவலை பின்புலமாக வச்சு உருவாக்கப்பட்டதான் இந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற இந்த திரைப்படம். இந்த நாவலில் என்ன அப்படின்னா, நஜீப் முகமது அப்படிங்கிறவர் கேரளாவிலிருந்து அரபு நாட்டிற்கு, அதாவது சவுதி அரேபியாவிற்கு வேலைக்காக போகிறாரு. போன இடத்துல அவர் எதிர்பார்த்த வேலை இல்லை, ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வேலைக்கு அவரை கட்டாயமாக பணியமர்த்துகிறாங்க. இதில் அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த நாவலில் பென்யமின் அழகா தத்ரூபமாக அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், வலிகள், உணர்ச்சிகள் நஜீப் அந்த பாலைவனங்களில் ஆடு மேய்க்கக்கூடிய நேரங்களில் 3 வருடம் அங்கே அவர் தங்கி ஆடு மேய்க்கிறார். அந்த காலகட்டங்களில் நடந்த அவருடைய பிரச்சனைகள், அவருடைய வலி, அவருடைய உணர்ச்சிகளை அழகான முறையில் நாவலில் எழுத்து மூலமாக பென்யமின் கடத்தி இருப்பார். அந்த பென்யமினுடைய நாவலை தான் இந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற பேரில்
வந்து இந்த பிளஸ்ஸி வந்து அதை படமாக மாற்ற முயற்சிட்டு இருக்காரு. அதுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்களுக்கு மேலாக வந்து கடும் முயற்சி எடுத்து ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற இந்த திரைப்படமாக வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இந்த படம் வந்து 90களில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. என்ன அப்படின்னா 90கள், அதாவது 1990 அந்த மாதிரியான காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலைவாய்ப்பின்மை வந்து அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டங்களில் விளம்பரங்கள் பேப்பரில் எப்படி வரும் அப்படின்னா, சவுதி அரேபியாவிற்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேலைக்கு ஆள் தேவை, இதன் மூலம் 1,00,000 ரூபாய் சம்பளம், இந்த வேலைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோடீஸ்வரராக உங்களுக்கு ஊருக்கு போய் நீங்கள் மாறிடுவீங்க, இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான விளம்பரங்களை போட்டு வந்து டிராவல்ஸ் கம்பெனியை வந்து ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த 90 காலகட்டங்கள் இருந்தது. அந்த மாதிரியான காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து அரபு நாடுகளுக்கு வேலைக்காக செல்வாங்க. உதாரணமாக குறிப்பாக வந்து கேரளாவிலிருந்து போகக்கூடியவங்க ரொம்ப அதிகம். அந்த மாதிரியாக போகக்கூடியவர் தான் இந்த நஜீப் முகமது என்கிற அந்த நபர். இவர் வந்து கேரளாவில் ஒரு அழகான ஒரு மனைவி மற்றும் தன்னுடைய பிள்ளைகளுடன் வந்து தன் மனைவி மற்றும் மனைவியுடன் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவருடைய ஒரு பொருளாதார சூழல் காரணமாக வந்து அரபு நாட்டிற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி போறாரு. போன இடத்துல அவர் எதிர்பார்த்து ஆசைகளோட கனவுகளோட போன வேலை அவருக்கு இல்லை. அங்கே எதிர்மறையா வேற ஒரு வேலை, அதாவது ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டு பண்ணைக்கு தான் இவர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேரதிர்ச்சி வந்து அவருக்கு காத்திருக்குது. அந்த நேரத்தில் அவர் அந்த ஆட்டுப்பண்ணைக்கு அனுப்பப்படுறாரு கட்டாயமா. அங்கே வந்து 3 வருடங்கள் ரொம்ப கடுமையான வந்து கஷ்டங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை வந்து அவர் துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுறாரு. உதாரணமாக அந்த நஜீப் இந்த நாவலில் அவர் குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாரு, நஜீப் தன்னுடைய சொந்த கருத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாலைவனங்களை பற்றி அறிமுகம் இல்லாத மக்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பாலைவனங்களில் வந்து பூச்சிகள், சிலந்திகள், பாம்புகள் மற்றும் அப்புறம் வந்து மங்கூஸ் மாதிரி நிறைய உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம் தான் பாலைவனம். அதற்கான ஒரு பூமி தான் அந்த பாலைவனம். இந்த பூமியில் மனிதர்களுக்கான எந்த விதமான சட்டத்திட்டங்களோ எந்த விதமான நியாயங்களோ அங்கே கிடையாது. ஏன்னா அந்த மிருகங்களும் அது மாதிரியான விலங்குகளும் வாழக்கூடிய ஒரு இடம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பாலைவனத்தை பற்றி சொல்லும்போது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, கேரளாவில் மலையாளிகள் வந்து மறுபூமின்னு சொல்லுவாங்க. அது வேற ஒரு பூமி. நம்ம நாடு மாதிரி ஒரு பசுமையான ஒரு தோட்டங்களும் தோப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது பாலைவனம். முற்றிலும் மாறுபட்ட ஒரு பகுதி தான் இந்த பாலைவனம். அந்த பாலைவனத்துல ஒரு பசுமையான கேரள பகுதியிலிருந்து போயிருக்கக்கூடிய கனவுகளோடு போயிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தன் மனைவி விட்டு பிரிந்து அனைத்தையும் துறந்து ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரத்தை ஈட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கான். போகக்கூடியவனுக்கு பேரதிர்ச்சியா வந்து ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வேலை தான் இருக்கு. அந்த வேலையிலையும் வந்து மிகவும் கஷ்டங்கள், சம்பளம் கிடைக்காது. அவருக்கு சுற்றுப்புறம் முழுக்க வந்து நீண்ட தூரத்துக்கு வந்து வேறொரு ஆட்டு பண்ணையோ வேறொரு மனிதர்களோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பொட்டல் காடான ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் அவர் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய ஓனர், அவருடைய முதலாளி தான். அந்த முதலாளியும் அவருக்கு எதிரியா இருப்பார். அடிக்கடி அவரை துன்புறுத்துறது, அவரை தாக்குறது, இந்த மாதிரியான கஷ்டங்கள் முழுக்க உள்ளடக்கி தான் இந்த ஆடு ஜீவிதத்துடைய திரைப்படம். இதிலிருந்து இவர் எப்படி வந்து மீண்டு இந்த இந்தியாவுக்கு வந்து சேர்றாரு அப்படிங்கிற வரைக்கும் வந்து இந்த திரைப்படம் தொடர்ந்துட்டு வருது. இந்த திரைப்படம் வந்து முழுக்க ஒருத்தருடைய பிரச்சனையை வழிகளை பேசுது அப்படின்னு நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது மாதிரியான ஆடு ஜீவித கதைகள் நிறைய வந்து அரபு நாடுகளில், குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தார் மாதிரியான நாடுகளில் நிறைய கொட்டி கிடக்குது. நிறைய பேருடைய மனசுகளில் அது இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரே ஒரு கதையை தான் இன்னைக்கு ஆடு ஜீவிதம் வந்து நாவல் மூலமாக வெளிவந்து அது இன்னைக்கு திரைப்படமாக பிளஸ்ஸி கொடுத்துருக்காரு. அதனால் இந்த திரைப்படங்களை நம்ம வந்து வரவேற்க வேணும். அதை விட்டுட்டு முழுக்க அந்த படத்தை பற்றி எந்த விதமான புரிதல்களும் இல்லாமல் அதை எதிர் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற இந்த திரைப்படம் வந்து முழுக்க நஜீப் முகமதுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் பேசுவதாக நாம் அதை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைச்சிட முடியாது. இந்த ஆடு ஜீவிதம் வந்து நிறைய அரசியல் பேசுது. உதாரணமாக வந்து அரபு நாடுகளுக்கு போகக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயங்களை பேசுது. ஒரு நஜீப் முகமது அல்ல, பல நஜீப் முகமதுகள் அரபு பாலைவனங்கள்லையும் மஜிரான்னு சொல்லக்கூடிய இந்த தோட்டங்கள்லையும் வந்து நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிக்கித்தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மீண்டு எழுந்து வரக்கூடிய வழிகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இப்பதான் இந்த தன்னார்வல அமைப்புகள் நிறைய உருவாகி இருக்கிறனால ஓரளவுக்கு அவங்களையெல்லாம் மீட்டெடுத்துட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இப்போ உருவாகி இருக்கு. குறிப்பா வந்து சவுதி அரேபியாவில் விஷன் 2030 அப்படின்னு சவுதி அரசாங்கம் சொல்லுது. அதாவது 2030 வந்து சவுதியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக நாங்கள் மாற்றிடுவோம் அப்படிங்கிறாங்க. நல்ல விஷயம்தான். அதுக்கு முன்னாடி வந்து சவுதியில இந்த தொழிலாளர் நல
விஷயங்கள், அதாவது லேபர் டெவலப்மெண்ட்டு, லேபருடைய ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் வந்து எந்த அளவு பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத வந்து சவுதி தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. எதனால சொல்கிறோம் அப்படின்னா, சவுதி அரேபியாவில் வந்து கத்தாமா வேலைக்கு, அதாவது வீட்டு வேலைக்கார பெண்மணிகளாக இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இது மாதிரியான இடங்கள்லேருந்து நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. இவங்க நிறைய வீடுகளில் வேலை செய்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் நிறைய சிரமங்களுக்கு வந்து அந்த வீட்டு வேலைக்கு போகிறவங்க ஆளாகி கொண்டே தான் இருக்கிறாங்க. இதையே மாற்றாமல் நீங்கள் விஷன் 2030 இது மாதிரியான விஷயங்களை சொல்கிறது என்ன நியாயம்? நாங்கள் யூரோப்புக்கு ஈக்குவலாக நாங்கள் வளர்ந்துட்டு வரோம் அப்படின்னு சவுதி பெருமிதம் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், யூரோப்பியன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளில் நீங்கள் எந்த அளவு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? வெவ்வேறு நாடுகள்லேருந்து வரக்கூடிய மனிதர்கள் வந்து அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கு உடல் உறுப்புகள் எல்லாமே, இதயம் அது இது எல்லாம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நினைக்காம இந்த அரபியர்கள் இருக்கக்கூடிய மூர்க்கத்தனமான பல பேர் வந்து தன்னுடைய வேலைக்காக இந்தியாவிலிருந்தோ, பங்களாதேஷிலிருந்தோ, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களை வந்து ஒரு அடிமை நமக்கு சிக்கிட்டான், வெளிநாட்டிலிருந்து ஒரு அடிமை நமக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் மேலே வந்து அதிகமான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுறதும், அதிகமான பணிச்சுமைகள் அவன் மேலே சுமத்தக்கூடிய ஒரு நிலைமை தான் வந்து இன்னும் அரபு நாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து சவுதி அரேபியா, கத்தார் மாதிரியான நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய முன்னோர்கள், அதாவது அவங்க தகப்பனாரெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இந்த மாதிரி கஷ்டமான வேலைகளை கொடுத்து நிறைய தொழிலாளர்களை சிரமப்படுத்தினாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து அவங்களுடைய மகன்கள் வந்துட்டாங்க. மகன்கள் வந்து வெளிநாடுகளில் போய் லண்டனில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவிலலாம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு வந்தாலும் கூட அவங்களுக்கு இந்த ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் விஷயத்தில் வந்து இன்னும் போதுமான ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதாவது வரக்கூடியவர்களை வந்து அடிமைகளாக நடத்தக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஓரளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எந்த அளவு எந்த நாட்டில் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, யுஏஇல வந்து நிறைய குறைஞ்சிருக்கு. யுஏஇ வந்து அதிகமான தொழிலாளர் நல சட்டங்களை அமைச்சு வந்து நல்ல முறையில் நிறைய விஷயங்களை குறைச்சிருக்காங்க. இந்த ஆடு ஜீவிதம் படம் வந்து சவுதி அரேபியாவில் நடக்கக்கூடிய நஜீப் முகமதுடைய வாழ்க்கையை தான் வந்து நாவல்ல இருந்து அப்படியே வந்து இப்போ திரைப்படமாக மாற்றிருக்கிறாங்க. பிருத்திவிராஜ் வந்து இதில் நடிச்சிருக்காரு. ஒரு சிறந்த முறையில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. இந்த பற்றி பேசும்போது வந்து சவுதி அரேபியா அப்படின்னாவே அந்த காலங்களில் வந்து வேலைவாய்ப்புக்காக வந்து போகக்கூடியவங்க வந்து தனக்கு ஒரு விசா வந்துருச்சு அப்படின்னா அந்த விசாவில் வந்து என்ன எழுதியிருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அதில் வந்து அரபியில் எழுதியிருக்கும். அதாவது அமல், அதாவது என்ன வேலை அப்படின்னு போட்டிருக்கும், ப்ரொஃபஷன் அப்படின்ட்டு. அதை படிக்கிற முழுக்க முழுக்க பழைய காலங்களில் 90க்கு 2000 வந்து இந்த விசா வந்து ஒரு ஃபேக்ஸில் வரும். அந்த விசாவில் முழுக்க அரபியில் தான் எழுதியிருக்கும், ஆங்கில வார்த்தைகளே பயன்படுத்தப்பட்டிருக்காது. அப்போ இந்த விசாவை எடுத்துகிட்டு வந்து ஒரு மார்க் அறிஞர்கிட்ட, ஒரு ஹஜ்ரத் அந்த மாதிரி ஆளுகிட்ட போய் நம்ம கேட்கும்போது அவங்கள நிறைய பேருக்கு வந்து இதை படித்து வந்து சொல்ல தெரியாத ஒரு நிலைமை வந்து அந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. என்னென்னா, ஒரு சவாயிக், அதாவது ஹவுஸ் டிரைவர் அப்படின்னு எழுதியிருக்குன்னா அது சவாயிக் தான் அப்படிங்கிறது வார்த்தைக்கு என்ன பொருள்னு தெரியாது. நிறைய பேர் வந்து நழுவிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நழுவிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு தப்பிச்சிடுவாங்க. அதாவது அரபு நாடுகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அந்த மாதிரி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய குரான் ஹதீஸ்களில் படிக்கக்கூடியது வேற, அங்கே பேச்சு புழக்கத்தில் இருக்கக்கூடிய அரபி, பயன்பாட்டு அரபி அப்படிங்கிறது வேற. அதனால அவர்களால் இந்த விசாவை படித்து ஒரு விஷயத்த சொல்ல முடியாத ஒரு நிலைமை தான் வந்து ரொம்ப நாள் அந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. இதை படிக்கக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் ஏதாவது ஒரு ஊரில் இருப்பாங்க. அவங்கள தேடி போய் இந்த விசாவில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம், இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய எதிர்மறையான விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கு. அதாவது வந்து நஜீப் வந்து கொடுமைப்படுத்தப்படுறதும் அந்த மாதிரி விஷயங்கள் அதை காட்டும்போது கூட அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இதில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறதும் ஒரு இஸ்லாமியர், சித்திரவதை படுத்தக்கூடியவரும் ஒரு இஸ்லாமியர். இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கம் வந்து மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்குது. அது மாதிரியான குரான் வசனங்களும் சரி, ஹதீஸ் பொன்மொழிகளும் சரி நிறைய இருக்குது. அதை எதையுமே இவங்க இந்த மூர்க்கத்தனமாக நடக்கக்கூடிய அரபியர்கள் வந்து பின்பற்றுவது இல்லை. அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு சொல்லாமல் இந்த கதைகளில் சொல்லியிருக்கு. இந்த அரபியர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இங்கேருந்து இந்தியா மற்றும் பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள்லேருந்து வரக்கூடியவங்க வந்து ஒரு அடிமைகள் வந்து விட்டதாக நீங்கள் நினைக்கிறது வந்து மாற்றிக்கங்க. அந்த பழைய காலம் அந்த அடிமை முறையெல்லாம் ஒழிஞ்சிருச்சு. அல்லாஹ்வோட தூதர் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம்
மார்க்கம் இருக்குது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்துட்டு நீங்கள் வந்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கெட்ட பெயர் உண்டாக்கக்கூடிய அளவில், சவுதி அரேபியாங்கிற நாட்டுக்கு கெட்ட பெயர் உண்டாக்கக்கூடிய அளவில் தான் இன்னும் நீங்கள் வந்து உங்களை தேடி உங்களை நாடி வரக்கூடிய தொழிலாளர்களிடம் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த முறையை முற்றிலும் மாற்ற வேணும். இவங்க மாறணும். இவங்க மாறல அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள்லேருந்து சவுதியிலேருந்து ஃப்ளைட்டில் வந்து சென்னையில் இறங்குவாங்க. ஒரு இன்டர்வியூக்காக இறங்குவாங்க. ஒரு இன்டர்வியூ பண்ணி ஆளுங்களை எடுத்துகிட்டு போகலான்னு வரக்கூடியவங்களை அந்த ஏர்போர்ட்லேயே வந்து இந்த பாதிக்கப்பட்டு வந்து இறங்குற தொழிலாளர்கள், இந்திய தொழிலாளர்கள், தமிழ்நாடு தொழிலாளர்கள் வந்து அவங்கள அடிக்க போகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம கண்கூடாவே பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சில நேரங்கள்ல வந்து தப்லீக் ஜமாத் வந்து ஒரு நாடுகள்லேருந்து வருவாங்க. உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு குரூப் ஒரு 10 பேர் வந்திருக்காங்க அப்படின்னாவே அவங்க ஒரு ஊராக போவாங்க. இப்போ கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் இப்படி ஒரு ஊராக போகும்போது எந்த ஊருக்கு அவங்க போனாலும் அங்கே இருக்கிற ஏற்கனவே சவுதி போய் பிரச்சனையில் வந்திருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் சேர்ந்துட்டு அவங்கக்கிட்ட மொழிபெயர்ப்பாளர் மூலமாக வந்து சண்டை போடக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க வந்து இதே பிரச்சனை தான் எங்கே போனாலும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு சவுதி அரேபியர்களை பார்த்தாவே வந்து அவங்கள அடிக்க பாயக்கூடிய அளவுக்கு வந்து மக்களுக்கு கோபம் வருது அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து இந்த பாதிப்புகள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாளர்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய முறை தவறி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விதம், இதுதான் வந்து உங்க மேல வந்து ஒரு தவறான ஒரு எண்ணத்தையும் கண்ணோட்டத்தையும் மக்கள்கிட்ட ஏற்படுத்துது. இந்த நிலைமைகளை நீங்க முற்றிலுமா மாற்ற வேணும். இறுதியாக வந்து இந்த ஆடர் ஜீவிதம், அதாவது கோட் டேஸ் அப்படிங்கிற இந்த மலையாள நாவல் வந்து பென்யாமின் அவர்களால் எழுதப்பட்ட இந்த நாவல் வந்து தற்போது மொழிபெயர்ப்பாக எதிர் வெளியீடு, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய எதிர் வெளியீடு அவங்க வந்து விலாசினி அப்படிங்கிற அவங்க வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு வெளியிட்டிருக்கிறாங்க. 285 ரூபாய் அப்படிங்கிற விலையில வந்து இது நம்ம பொள்ளாச்சி எதிர் வெளியீடு புத்தக நிறுவனத்தில் வந்து நம்ம வாங்கி படிக்கலாம். நன்றி.